சரியா 80வது ஓவரில் தப்பித்த நம்ம இந்திய அணி புதிய வரலாறு படைத்த சுப்மன் கில், ரிஷப் பண்ட் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறின டே 2 இன்றைய ஆட்டம் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவம், பரபரப்பான திருப்பு முனைகள் இன்னைக்கு டே 2 அதுவும் மத்தியான செஷன் முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நடந்திருக்கு. அதாவது நேற்று நம்ம இந்தியா டாஸ் இழந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதில் எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் நேற்று முதல் நாள் ஆட்டத்தில் அற்புதமாக விளையாண்டாரு. சுப்மன் கில் அவரும் அற்புதமாக விளையாண்டு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. ஆனால் நேற்று கரெக்டாக ஆட்டம் முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக 80வது ஓவரில் இங்கிலாந்து அவங்க செஞ்ச பெரிய தவறு நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாள் முடிகிறதுக்கு இன்னும் 5 ஓவர் மட்டும்தான் மீதம் இருந்துச்சு. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் அதுக்குள்ள அவசரப்பட்டு அவர் புதிய பந்து 80வது ஓவர்லேயே எடுத்துட்டாரு. இதனால இன்னைக்கு காலையில் பேட்டிங் பண்ண வந்த ரிஷப் பண்ட் அதே போல கில் ரெண்டு பேருமே மத்தியான செஷன் வரைக்கும் ஓரளவுக்கு நகர்த்தி நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை கிடுகிடுன்னு உயர்த்தி கொண்டு போயிட்டாங்க. அப்படி நேற்று அவங்க அந்த 5 ஓவருக்கு முன்னாடியே புதிய பந்து எடுக்காம இன்னைக்கு காலையில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ரிஷப் பண்ட் செஞ்சுரி அடிச்சிருக்க முடியாது. கில் அவரும் கொஞ்ச நேரம் நிதானமாக விளையாண்டிருக்க முடியாது. புதிய பந்து அவங்க நேற்றுதே எடுத்ததால அந்த பால் இன்னைக்கு ஓரளவுக்கு பழைய பாலா ஆக ரிஷப் பண்ட் அற்புதமாக விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. கில்லும் நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தினாரு. இதன் காரணமா அழகா நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் 400 கடந்து அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமாக தான் போட்டு நம்ம இந்தியா எல்லா விக்கெட்டையுமே இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சுப்மன் கில் 150 அடிப்பார் அப்படின்னு பார்த்தா 147 அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பண்ட் 134 ரன்கள் எடுத்தாங்க. ஆனால் கருண் நாயர் அவர் தான் ஏமாற்றம் அளிக்கும் விதமாக டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. ஸோ இதன் காரணமாக 471 ரன் எடுத்தாங்க நம்ம இந்திய அணி. எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. இதில் முக்கியமாக இன்னைக்கு ஹைலைட்டான முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில் மேட்ச் துவங்கினதுல இருந்தே ஒரு மாதிரி மேகமூட்டங்களாக இருந்துச்சு. லஞ்சுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரிசில், மழை துளி, மழை பெய்யவே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்தியா கிடுகிடுன்னு விக்கெட் விழறதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம். அதாவது மழை பெய்கிற மாதிரியான சூழல், ஒரு மாதிரியான ஈரப்பதமான காற்று சூழ்நிலை நிலவினதால நம்ம இந்தியா முதல் நாள் நேற்று சூப்பராக விளையாண்டாங்க. ஆனால் இன்னைக்கு நின்று பேட்டிங் பண்ண முடியல. 471 ரன்களை எடுத்துட்டாலும் அடுத்தடுத்துன்னு போட்டுன்னு விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஆனால் இங்கே தான் நம்ம இந்தியாவுக்கு இந்த 2வது நாளில் ரொம்ப பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அடுத்து இங்கிலாந்து பேட்டிங் பண்ண வரப்போகிறாங்க. பேட்டிங் பிச்சாக இருந்த அந்த மைதானம் தற்போது போலிங் பிச்சாக மாறியிருக்கு. இங்கிலாந்து அவங்க பேட்டிங் பண்ண கஷ்டப்பட போகிறாங்க. நம்ம இந்தியா எப்படி போட்டுன்னு விக்கெட்டை இழந்தாங்களோ அதே மாதிரி இங்கிலாந்து அவங்களும் போட்டுன்னு விக்கெட்டை இழக்க வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கு. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக தலைகீழாக டே 2 ஆட்டம் மாறி இருக்கு. இதன் காரணமாக நிச்சயமாக நம்ம இந்தியா ஒரு இன்னிங்ஸ் வெற்றி கூட இந்த மேட்ச்ல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ரொம்ப பெரிய அபார வெற்றி. இந்த முதலாவது மேட்ச் முக்கியமாக கில் அவர் கேப்டன்சி எடுத்திருக்காரு. இந்த ஆட்டத்திலேயே இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு இன்னைக்கு டே 2 கூட நிறைவடையல. அதுக்குள்ள நம்ம இந்தியாவுக்கு அடுத்தடுத்து சாதகமான சூழ்நிலை இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச்லேயே நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்தியா இதுவரைக்கும் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. போலிங் அடுத்த கட்டமாக எப்படி இருக்கு அப்படின்னு.